இந்த கடைக்கு போலாண்டி. சார் மாபெரும் விநாயகர் சதுர்த்திக்காக வசூலுக்கு வந்திருக்கோம். உங்களால முடிஞ்சது கொடுங்க, நாங்க எழுதிக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி வந்த உடனே இவங்க வேற வந்துட்டாங்களே. எவ்வளவு சார்? 500 ரூபாய் போட்டுக்கலாமா? தமிழ்னே ஆத்தா அவங்க ஆத்தா கிட்ட வாங்கிக்கிறதா? எல்லா ஆத்தா கிட்டயும் வாங்கி தான் சார் வரும். அதை விடுங்க, நீங்க எவ்வளவு தரேன்னு சொல்லுங்க. தமிழ் தெரியாது, ஓனர் வெளியே போயிருக்குது. அப்ப நீங்க ஓனர் இல்லையா? சேர்ல உட்கார்ந்து இருக்கேன், தப்பு கணக்கு போடுறது. நான் லேபரு. அப்படியா? சரி, உங்களால முடிஞ்சது கொடுங்க. நானே முடியாம தான் உட்கார்ந்துருக்கேன். சேலரி இல்ல, சோறு இல்ல, தூங்க பாய் கூட இல்ல. சரி சார், உங்க நேம் மட்டும் எழுதுங்க, நாங்க ஓனர் கிட்ட வாங்கிக்கிறோம். சரி சரி சார், போயிட்டு வரோம். நாம கிட்டலாம் முடியுமா சார்? அமாரா கோன் கிதர் ஹே? வர வழியில தான் உங்க ஓனரை பார்த்தோம். அவரால் எதுவும் டொனேஷன் எதுவும் தர முடியலையா? அதான் கடையில இருக்க காஸ்ட்லியான ஹெல்மெட்டா பார்த்து இதை எடுத்துக்க சொல்றாரு. அவரு அப்படிலாம் சொல்லிருக்காதே. சொல்லிட்டாரே, இதை எடுத்துக்கிறேன். எடுக்காதே. அம்மா என்ன தமிழ்ல பேசுது, நீங்க இங்கிலீஷ்ல தானே பேசணும். மாதாஜி வர சேர்ஜி. ஐயோ, நான் தான் உடனே எப்படி சொல்றது? தமிழ்ல எழுதிருக்காண்டி. நான் தான்டா கலெக்ஷனுக்கு வந்தாங்க, இந்திக்கார மாதிரி பேசி வெளியே அனுப்பிச்சுட்டேன். நீயும் அதே சொல்லு. செத்தாண்டி. இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி ஏமாத்துறீங்கன்னு பாக்குறேன்டா.